இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் குச்சிசாகே ஓனா. ஜப்பானிய மொழியில குச்சிசாகே ஓனா அப்படின்னும் ஆங்கில மொழியில ஸ்லிட் மவுத் உமன்னு சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜண்ட் ஜப்பான்ல 1970களில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். 1970களில் ஜப்பான்ல ஒரு சிறிய நகரத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ அந்த ஒய்ஃப் ரொம்பவே அழகா இருப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்டை பார்த்து ஆம் ஐ பியூட்டிஃபுல் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தேக குணம் ஒரு ஸ்டேஜில் அதிகமாகி ஒரு நாள் ஒரு பெரிய கத்திரிக்கோலை எடுத்து அந்த பொண்ணுடைய வாயை காது வரைக்குமே அறுத்துடுறாராம். அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து who will think you are beautiful now அப்படின்னு கேட்குறாராம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணும் இறந்து போயிடுறாங்களாம். அந்த பொண்ணோட பேர் தான் குச்சிசாகே ஓனா. இதுதான் குச்சிசாகே ஓனாக்கு சொல்லப்படுற ஒரு மெயினான ஸ்டோரினே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு 2 ஸ்டோரிஸும் சொல்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி தப்பாக செய்யப்பட்ட ஒரு பொண்ணு இறந்து போனதுனால அந்த பொண்ணோட ஆவி தான் குச்சிசாகே ஓனாவா தெரியறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோரமான விபத்தில் ஒரு பொண்ணு இறந்து போய் அந்த பொண்ணோட ஆவி தான் குச்சிசாகே ஓனா அப்படின்னு வேறுபட்ட கதைகளையும் சொல்கிறாங்க. இவங்க இந்த குச்சிசாகே ஓனாக்கு எத்தனை கதைகள் சொன்னாலும் மெயின் ஸ்டோரியாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி தான் சொல்லப்படுது. இறந்து போன அந்த பொண்ணு ஆவியாக மாறி நைட் டைமில் ஜப்பான் ஸ்ட்ரீட்டில் தனியாக போகிறவங்கள பயம் செய்யறதாகவும் சொல்லப்படுது. இந்த குச்சிசாகே ஓனா தனியாக போகிறவங்க பின்னாடியே போகுமா, கிட்ட போயிட்டு ஆம் ஐ பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு கொஷினையும் கேட்குமா. அப்போ அந்த குச்சிசாகே ஓனா ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கையும் அணிஞ்சிருக்குமா. அந்த நபர் இவங்க ஆம் ஐ பியூட்டிஃபுல்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு சொன்னா சர்ஜிக்கல் மாஸ்கை ரிமூவ் பண்ணி அதோட ஃபேஸை காட்டுமா. அப்போ ஆமான்னு சொன்ன நபருடைய ஃபேஸும் குச்சிசாகே ஓனா ஃபேஸ் மாதிரியே மாறிடுறதாகவும் சொல்லப்படுது. அப்படி அந்த நபர் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குச்சிசாகே ஓனாவோட ஆவி அந்த நபரை உடனே கொன்னுடணும் சொல்லப்படுது. 1970ஸ்ல இந்த குச்சிசாகே ஓனாவோட ஸ்டோரி பயங்கரமா ஜப்பான்ல ஸ்ப்ரெட் ஆகி அங்க இருக்க மக்கள் ஈவினிங் டைமுக்கு மேல வெளியே வரவே ரொம்பவே பயந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்கூல்ஸ் வழக்கமா விடுற டைம் இல்லாம கொஞ்சம் முன்னாடியே விட்டுருவாங்களாம். மேலும் ஒரு சில ஸ்கூல்ல அந்த கிளாஸ் டீச்சரே அங்க இருக்க பசங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுற சம்பவமும் நிகழ்ந்திருக்கு. 1970ஸ்ல தான் குச்சிசாகே ஓனாவோட பயம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆனா 1970ஸ்க்கு முன்னாடியே ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. குச்சிசாகே ஓனா மாதிரியே ஒரு பொண்ணு நைட் டைம்ல ஸ்ட்ரீட்ல தனியா வரவங்களை மாஸ்க் போட்டுட்டு பயம் செய்யறதாகவும் சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்டோரியில அந்த பொண்ணு எப்பவுமே ரெட் கலர் மாஸ்கை தான் வியர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த குச்சிசாகே ஓனா ஸ்டோரி 1970ஸ்ல ரொம்பவே ஜப்பான்ல ஸ்ப்ரெட் ஆனது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ரியல் இன்சிடென்ட்டை பத்தி நெட்ல சர்ச் பண்ணா எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலையாம். அதனால இந்த குச்சிசாகே ஓனாவுடைய இன்னொரு ஸ்டோரியா தான் இந்த ரியல் இன்சிடென்ட்டும் பார்க்கப்படுது. போலீஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கொலையாளி தான் நைட் டைம்ல மக்களை பயம் பண்றதுக்காக தான் கொலையாளி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரோந்து பணியை போலீஸ் இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. 1980ஸ்ல இந்த குச்சிசாகே ஓனா பத்தின பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னமும் ஜப்பான்ல இருக்கிற கிராமங்கள்லயும் சிறு சிறு நகரங்கள்லயும் இந்த குச்சிசாகே ஓனா பத்திய பயம் கொஞ்சம் கூட குறையலனே சொல்லலாம். 2004ல தென் கொரியாலையும் ஜப்பான்ல ஸ்ப்ரெட் ஆன மாதிரியே குச்சிசாகே ஓனாவோட ஸ்டோரி ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ரெண்டுத்துக்குமே இவங்க ஒரே ஸ்டோரியை தான் சொல்றாங்க. ஜப்பான்லயும் தென் கொரியாலையும் நிறைய பேர் குச்சிசாகே ஓனாவை நைட் டைம்ல நாங்க நேர்ல பார்த்ததாகவும் சொல்றாங்க. இதனால நிறைய வினோதமான நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்திருக்கு. அப்போ யூடியூப் ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச காரணத்தினால நிறைய வெப்சைட்ல குச்சிசாகே ஓனாவை பார்த்த விஷயங்களையும் அதனால நடந்த வினோதமான நிகழ்வுகளையும் நிறைய பேர் நிறைய வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.